ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் நம்ம காவேரி கிட்ட ஓவர் திங்கிங்கில் இருக்காதம்மா, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா கேட்குறாங்களா? நான் திங்க் பண்ணியே தீர்வேன்னு ஓவராக திங்க் பண்ணிருக்காங்க. அந்த டைம் பார்த்து குமரன் வராரு. வந்த உடனே வேணாங்க, போஸ்டருக்கு ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்க, 10,000 ரூபாய் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அமௌண்ட்டு கொடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்ல கங்காவும் யமுனாவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்க டக்குன்னு ஐடியா, அதாவது மனசுக்குள்ளே பச்சி பரபரன்றிச்சாட்டுக்கு என்னன்னு சொல்லி கேட்டால், நம்மளே எல்லாரும் சேர்ந்து போஸ்டர் ஓட்டுவோன்ட்டாங்க. சரி, குடும்பமாக சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சது மட்டும் இல்லைங்க, அதை பற்றி விளம்பரம் பண்ணாதான் நம்மளோட தொழில் நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம தான் இறங்கணும், இறங்கி செய்வோம் சும்மா தரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு போஸ்ட் அடிக்க கோந்து ரெடி பண்ணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் சேர்ந்து அது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா விறுவிறுப்பான தொடராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவங்க இந்த அளவுக்கு பிஸியாக சுற்றிட்டு இருக்காங்க, வெட்டியாக சுற்றிட்டு இருக்க நம்புறாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கூட்டு வந்து நிற்க வச்சு, உங்களோட ஃபோட்டோ இங்கே மாட்டலாமா அங்கே மாட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா நம்ம தான் சொல்லியாச்சு ஆல்ரெடி, என்னை பாரு யோகம் வரும்னு சொல்லிட்டு 2 பேரோட ஃபோட்டோவும் பிடிச்சி உள்ளே போட்டால் நரிமுகம் கழுத முகம்னு நினச்சிக்க போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு இது புரியலைங்க. இவளெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க கேப்பில் நிவீனை பற்றி பேச, நீ எதாக இருந்தாலும் லிமிட்டோட வச்சுக்க, ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம காவேரி. சரிங்கான்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணு. பூம்பூம் மாடு மாதிரி ஆட்டினா மட்டும் போதாதுமா, கொஞ்சமாவது புரியணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரின்னு சார் போஸ்டர் எடுக்க வாங்க கிளம்பலாம் சொல்லிட்டு, வாங்க கிளம்புங்கள், கிளம்ப வேண்டாமா படைகள் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து போஸ்டர் ஓட்ட கிளம்பிட்டாங்க. ஆச்சரியம் போட்டுக்கிட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. ஒட்டெல்லாம் சரிப்பா, நாளைக்கு தெரிஞ்சதுன்னா வில்லங்க வினையாக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம அதாவது எப்படி விஜய் எடுத்துக்க போகிறாருன்னு தெரியலங்க. விஜயோட கோபத்துக்கு இவங்க ஆளாகாமல் விட மாட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம விஜய்க்கு மட்டும் தெரியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவம் நம்ம காவேரியோட நிலைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்